வனவிலையிலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவீங்க. அதுவும் சனி புதன்னும் போதே மற்றவங்க ஏமாத்திரவங்களோட எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மனசில் வரும். ஸோ அது வந்து நேச்சுரல் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்கள் வந்து மனக்காயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவினா தேவையில்லாத தர்க்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எமோட்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, விட்டு கொடுத்து போகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். செவ்வாய்ங்கிற கோவக்காரர்களும் செவ்வாய் சந்திரன் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மந்த நிலையோ அல்லது போதைத்தன்மையோ சில பேர் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் எடிக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து செவ்வாய் சந்திரனில் போகும்போது அந்த மாதிரி எடிக்ஷன்ஸை வந்து சில பேருக்கு ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக வரும். இதுவரை 10 பொது பலன்கள், இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். கும்பலக்னமாக அது சூரிய தசாபத்தினும் சூரியன் 7ஆம் அதிபதி 6லும் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். கேட்டதில் காசு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாங்கினதுலாம் ரொம்ப விற்கணும், விற்றுட்டு புதுசு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து ராசியிலேயும் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, எமோஷனாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தவங்க குரு வந்து 2, 11ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் ராசி அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து புதன் தேசாபத்தியும் புதன் வந்து 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து கேது தேசாபதி கேது வந்து 7ல் இருக்கும்போது அது சுக்கிரனோடு இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாரினால் ஒரு சொத்துக்களோ, தாயாரினாலோ ஒரு மன உளைச்சலோ, ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாய் தந்தையினால ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துருந்துக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஏற்படுத்திடும். ஸோ கும்ப லக்னமாக சுக்கிர தசாபதி வந்து 4, 9ஆம் அதிபதி வந்து அது 7ல் இருக்கும்போது அது கேதோடு இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை, தாயார் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு மனதார இறைவனை வந்து டெய்லி வந்து பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ,
குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை, இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையில்லாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேணும். என்ன வேணும்னா, எனது மூதாதையர் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையர் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.